தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சர்கள் 5 பேர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. அதற்கு பின்பு இப்பொழுது 2024ஆம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று ஆரம்பத்தில் கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. ஆனால் தேர்தல் நேரத்தில் 10 தொகுதிகள் வரை திமுக தோல்வியடையும் என்று கருத்துகள் தெரிவிக்கப்பட்டது. அதாவது திமுக பொறுப்பு அமைச்சர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை, தொகுதிக்குள் கோஷ்டி பூசல், கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வேலை பார்க்காதது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் திமுக தான் போட்டியிட்ட 40 தொகுதிகளில் 5 தொகுதிகள் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. 40க்கு 40 வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 5 தொகுதிகளில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. அதாவது விருதுநகர் தொகுதி மிகவும் குறைவான வாக்கு வித்தியாசம். காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் 4000 சில்லறை வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றுள்ளார். அந்த தொகுதியில் அமைச்சர் KKSSR சரிவர வேலை பார்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோன்று நாமக்கல் தொகுதியிலும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் கொங்குநாடு மக்கள் கட்சி வேட்பாளர் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். சேலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தருமபுரியில் திமுக வேட்பாளர் மணி மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கள்ளக்குறிச்சியிலும் திமுக வேட்பாளர் மிக குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்த 5 தொகுதிகளிலும் திமுக மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. அதாவது விருதுநகர், நாமக்கல், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த 5 தொகுதிகளிலும் திமுக மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இது திமுக தலைமைக்கு அதிருப்தியை தந்துள்ளது. இந்த 5 தொகுதிகளின் பொறுப்பு அமைச்சர்கள் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஆகவே இந்த 5 அமைச்சர்களை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற உள்ள அமைச்சரவை மாற்றத்தில் இந்த 5 தொகுதிகளுக்கான பொறுப்பு அமைச்சர்கள் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவார்கள், புதிய அமைச்சர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்ற தகவல் திமுக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.